முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை 8 ஆண்டுகளுக்கு பிறகும் துரத்தும் தெர்மாக்கோல் சம்பவத்தின் ரகசியத்தை ஒரு வழியாக அவரே போட்டுடைத்து விட்டார். விவரமாக பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகான அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்திகளை கொடுத்த நாள்தான். அதுவும் 2017ஆம் ஆண்டு அப்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு வைகை ஆற்று நீர் சூரிய வெப்பத்தில் நீராவியாவதை தடுக்க ஆற்றில் தெர்மோகோல்களை வைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தெர்மோகோல்களையும் மிதக்க விட்டார். ஆற்றுக்கே சன்கிளாஸ் போடுகிறார்கள், சன்ஸ்கிரீன் பூசிய வைகை ஆறு சூரிய வெளிச்சத்திற்கே கேட்டா என தெர்மோகோல் திட்டம் எக்ஸ் தளம் ட்விட்டராக இருந்தபோது கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. பல மீம்ஸ்களும் பறந்தன. எதிர்வினைகளுக்கு அப்போது பதிலளித்த செல்லூர் ராஜு, கலிபோர்னியாவில் வெற்றிகரமாக இருக்கும் திட்டத்தை தான் இங்கு செயல்படுத்தினோம் என்றார். ஆனால் அவரது விளக்கம் எதுவும் எடுபடவில்லை. அதற்கு பிறகு 2 முக்கிய தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்து விட்டது. ஆட்சி மாற்றமும் நடந்து விட்டது. பல விந்தையான சம்பவங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் கடந்து வந்து விட்டார்கள். ஆனால் செல்லூர் ராஜு செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை தெர்மாக்கோல் விவகாரம் துரத்திக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய செல்லூர் ராஜு, ஆட்சி முடிய ஓராண்டு காலம்தானே இருக்கிறது, பட்ஜெட்டில் குறிப்பிட்டபடி ராமேஸ்வரத்தில் எப்படி விமான நிலையம் அமைப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் TRB ராஜா, நீரில் தெர்மோகோல் விடுவது எளிது, விமான நிலையம் அமைப்பது அப்படி அல்ல என்றார். இதை கேட்டதும் திமுக உறுப்பினர்கள் மட்டுமின்றி செல்லூர் ராஜுவும் பக்கத்தில் இருந்த தங்கமணி உள்ளிட்ட சக கட்சியினரும் சேர்ந்தே சிரித்தனர். ஆனாலும் அந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகும் இதனை வைத்து ஓட்டுகிறீர்களே என பெரிதும் ஆதங்கப்பட்டார். இன்னும் என்னை தெர்மாக்கோல்னு ஓட்டுறாங்க. எங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்றாங்கன்னா போய் பார்க்குறாங்க. அது மாதிரி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போகிறாங்க. அதில் அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் கலந்துருக்கேன். அதுக்கு என்னங்க, அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுடைய குறைய சொல்ல முடியல, அதை பற்றி பேச முடியல, இதுக்கு இதை பற்றி பேசுகிறார். இத்தனை ஆண்டுகளாக தெர்மோகோல் மூலம் வைகை நீர் நீராவியாவதை தடுக்கும் திட்டம் எப்படி உதித்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக செல்லூர் ராஜுவே சட்டப்பேரவையில் ரகசியத்தை உடைத்து தெர்மோகோல் விவகாரத்தை முடித்து வைத்துள்ளார். மீண்டும் பின்தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.